நான் சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையை பாதிக்கிற விஷயம். 2021ல 200 யூனிட் கரண்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 170 ரூபாய் கட்டிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு 2024ல 480 ரூபாய் கட்டுறாங்க. 3 மடங்கு கரண்ட் பில் அதிகமாயிருக்கு. உங்க பாக்கெட்ல இருந்து தான் காசு போகுது. அதுக்காக தான் இந்த வீடியோவை நீங்க கவனமா பார்க்கணும். இன்னைக்கு திமுக அரசு அதிமுக உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டங்காட்டிக்கு தான் இந்த மாதிரி கரண்ட் பில்லை நாங்க ஏத்த வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. அது எல்லாமே போய். நம்பர் 1, உதயமின் திட்டத்தினாலதான் இப்போ கரண்ட் பில் அதிகம் பண்ணிருக்காங்கன்னா அதிமுக அரசு ஜனவரி 8, 2017 உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டது. அப்ப இருந்து இப்ப 2021 ஆட்சி முடிகிற வரைக்கும் 4 வருஷம் ஏத்தவே இல்லை. அதுக்கப்புறம் திமுக அரசு 3 தடவை ஏத்திருக்கு. செப்டம்பர் 2022, 23 ஜூலை, 24 ஜூலைன்னு சொல்லிட்டு 3 ஆண்டுகளை ஏத்திருக்கு. அப்படின்னா உதயமின் திட்டம் காரணம் கிடையாது. நம்பர் 2, முதல் தடவை ஏத்தும் போது திமுக அரசு என்ன சொல்லுச்சுன்னா நிலக்கரியோட விலை அதிகமா இருக்குங்க, அதனாலதான் ஏத்துறோம்னு சொல்லுச்சு. நிலக்கரியோட விலை 2022 செப்டம்பர்ல $437 இருந்தது ஒரு டன்னோட விலை. ஆனா இன்னைக்கு $135 தான். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 70% நிலக்கரியோட விலை குறைஞ்சிருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஏத்துற பாடுல தான் இருக்காங்க, இறந்துட்ட பாடு இல்ல. அப்படின்னா நிலக்கரி விலை இதை ஏத்தறதுக்கு காரணம் இல்ல. 3வது என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க இந்த உதய் மின் திட்டத்துல நஷ்டத்துல ஓடுச்சுன்னா ஈபி கண்டிப்பா ஏத்தணும்னு சொல்றாங்க, அதனால ஏத்தணுங்கிறாங்க. மத்திய அரசு இருந்து ஒரு லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு அந்த நஷ்டத்தை நாங்களே ஏத்துக்கிறோம், எங்க மக்கள் மேல திணிக்க விரும்பல, அரசு அதை ஏத்துக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்க. அவ்வளவுதான். அதுவும் போய். நம்பர் 4, இல்லங்க ஒரு துறையை நாங்க லாபத்துல நடத்தணும்னு நினைக்கிறோம், அதனாலதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பார்க்கலாம். செப்டம்பர் 2022க்கு விலையேத்திற்கு முந்தத்த ஆண்டு ஈபியோட வருமானம் 62,800 கோடி, அதுல 9,130 கோடி நஷ்டம். அடுத்த ஆண்டு விலை ஏத்தினதுக்கு அப்புறம் 20,000 கோடி கிட்டத்தட்ட வருமானம் அதிகமாகுது. 82,400 கோடி, அதுல 9,192 கோடி நஷ்டம். 60 கோடி நஷ்டம் தான் அதிகமாயிருக்கு. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா 62 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறேன், 9 ரூபாய் நஷ்டம். சரி 20 ரூபாய் விலையேத்தி 82 ரூபாய்க்கு விற்கிறேன், அப்பயும் 9 ரூபாய் நஷ்டம். அப்ப நான் எதுக்காக பொருளோட விலை ஏத்தணும்? அப்ப விலை ஏத்தினங்காட்டிக்கு நம்ம பாக்கெட்ல இருந்து 3 மடங்கு இபி விலையை நம்மளும் காசு கட்டுறோம். ஈபியும் விலையேத்தி அந்த ஆண்டுல நஷ்டத்துல தான் போயிருக்கு. அப்ப இதனால யாருக்கு தான் லாபம்? கேள்விக்குறி.